ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷிஹான் வீலாக். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாய்லாந்தோட டின்னர் க்ரூஸு. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரன்ஸு. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாலோட பேக் சைடில் தான் வந்துட்டு உங்களுக்கு ரிவர் க்ரூஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும், டின்னர் க்ரூஸ் எல்லாமே. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷோஸ் நிறைய இருக்கும், வாட்டர் ஃபால் ஷோஸு, மியூசிக் ஏற்ற மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு சாங்ஸோட ப்ளே ஆகும். ஸோ ரொம்ப அமேசிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதான் வந்துட்டு சபோரியா பிரின்சஸ் டின்னர் க்ரூஸு. இதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா சபோரியா பிரின்சஸ் 1 இருக்குது. இதே மாதிரி வந்துட்டு 5 க்ரூஸ் இருக்குது. இதுதான் வந்துட்டு இங்கே நிறைய பட்ஜெட்லேயும் உங்களுக்கு க்ரூஸஸ் இருக்கும். பட்டு இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான க்ரூஸு. நிறைய டிஷ்ஷஸ் இருக்கும், இட்டாலியன், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சைனீஸு, ப்ளஸ் தாய் ஃபுட்டு, அப்புறம் வந்து இந்தியன் ஃபுட்டு ஸ்பெஷலாக. ஸோ இந்தியாவிலேருந்து வர்றவங்க வந்துட்டு இந்த க்ரூஸை நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்தியன் டிஷ் நிறைய இருக்கும். நிறைய நாள் வந்துட்டு ஏன்னா தாய் ஃபுட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ இதுதான் வந்துட்டு இது ரெகுலராக நம்ம உள்ளே போகும்போது லைக் போர்டிங் பாஸு அந்த மாதிரி எல்லாமே லைக் ஃப்ளைட் எப்படி ஏறுறோமோ அதே மாதிரி இதுக்கும் அந்த ப்ராசஸ்லாம் வச்சுருக்குறாங்க. நீங்கள் இப்போ நம்ம லைனில் நின்றுட்டுருக்கோம். இப்போ தான் இந்த க்ரூஸ் தான் வந்துட்டு நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது, சபோரியா பிரின்சஸ் 5ன்னு சொல்கிறது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டைனிங் டேபிள்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இது வந்து மிட் சீக்கு வந்துட்டு போகும் இந்த இது. ஸோ போயிட்டு திருப்பி அப்படியே ஒரு ரிட்டர்ன் ஆகிட்டு வரும். ஸோ இது வந்து டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 hours வரைக்கும் நீங்கள் இதில் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங் போயிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு திருப்பி ரிட்டன் வரும். ப்ளஸ் அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம க்யூவில் இருக்கிறோம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு டிஷ்ஷஸ்ஸு. ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் நினச்சதை விட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்துட்டு இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, நம்ம இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட்டு ஒரு டின்னர் க்ரூஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா ஏறின ஒரு 5 minutesல வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி அப்படியே உங்களுக்கு ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓல்டு பேங்காக். ஸோ உங்களுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இது ஓல்டு பேங்காக் வழியாக போகும்போது உங்களுக்கு 2 சைட்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குட் சீனரிஸ் இருக்கும், பில்டிங்ஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ் அதே நேரத்தில் வந்துட்டு நிறைய டெம்பிள்ஸ் பார்க்கலாம் நீங்கள். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்துட்டு வந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து விநாயகர் டெம்பிள்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ப்ளஸ் வந்துட்டு நிறைய பேர் மைண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தாய்லாந்து அப்படின்னாலே புத்திசம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் டெம்பிள் நிறைய இடத்துல இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, விஷ்ணு. ஸோ விஷ்ணுவோட காடும் வந்துட்டு இங்கே விநாயகர் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல விஷ்ணு டெம்பிளும் இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு இடத்துல தான் இருக்கும். பட் இங்கே கொடுத்துருந்த ஃபுட்டு எல்லாமே அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ பிரியாணியை தவிர மிச்சம் எல்லாமே ஆசம். ஸோ பிரியாணி வந்துட்டு ஒரு எல்லோ ரைஸ் மாதிரி இருந்துச்சு. பட் இட்ஸ் டூ டிஃபிகல்ட். ஸோ நம்ம ஊரில் பிரியாணி சாப்பிட்டுட்டு இப்போ நான் அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா பட் அந்த டேஸ்ட் கிடைக்காது ஆக்சுவலாக. ஸோ நான் ஏற்கனவே வந்துட்டு எல்லா ஹோட்டல்லையும் ட்ரை பண்ணியிருக்கேன் பிரியாணி. ஸோ அதனால் அது மட்டும்தான் டிசப்பாயிண்ட். அதர் தென் தட்டு உங்களை ட்ரீட் பண்ண விதம், உள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு பார்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு அது வேணும்னா தனியாக நம்ம பே பண்ணி இது பண்ணிக்கலாம். அது வந்து இதில் இன்க்ளூட் ஆகாது. ப்ளஸ் வந்துட்டு இந்த ட்ரிப்பில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு இது வந்து ரொம்ப நாள் நாங்கள் பிளான் பண்ணது. பிகாஸ் ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரூஸ் வந்துட்டு நார்மல் க்ரூஸ் தான் கிடைக்கும். ஸோ ஓப்பன் வியூ க்ரூஸ் இருக்குது, நார்மல் க்ரூஸ் இருக்குது, நார்மல் ஸ்டாண்டர்ட் க்ரூஸ் இருக்குது, ப்ரைவேட் க்ரூஸ் இருக்குது இங்கே. ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் வேணும்னா கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிபெண்ட்டாக சின்னதாக இருக்கும். பட் நீங்கள் அதில் கூட போயிட்டு சைட் சீயிங் பார்க்கலாம். ஸோ நினச்சிங்க இல்லை ஃபேமிலியோடு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்ப ஒர்த்ஃபுல்லான பிளேஸு. ப்ளஸ் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைக் லைட்டிங்ஸு, உள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸு. ஸோ இது எங்களோட க்ரூஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹிந்தி பீப்புள் நிறைய இருந்ததுனால, ஐ மீன்
நார்த் பீப்புள் நிறைய இருந்ததுனால ஸோ ஹிந்தி சாங்ஸ் கூட ப்ளே பண்ணாங்க. அப்புறம் தெலுங்கு பீப்புள் கொஞ்சம் இருந்தாங்க. ஸோ தெலுங்கானா, ஹைதராபாத் அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தெலுங்குலேயும் வந்துட்டு இது பண்ணாங்க. இப்போ பாருங்கள் சைடில் வந்துட்டு இருக்குது ரொம்ப டவுனில் தான் இருக்கும் இந்த க்ரூஸ் வந்துட்டு. ஸோ ரொம்ப we had a nice time, enjoyed well. ஸோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ஈவினிங் வந்துட்டு ரொம்ப ஒரு அருமையாக ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வரும்போதே கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் மச் டிராஃபிக். ஸோ இங்கே வந்துட்டு ஈவினிங் டைமிங்கில் வந்துட்டு ரொம்ப டிராஃபிக் இருந்தது. ஸோ அதனால் அந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறமால கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு யாருமே வந்துட்டு பேங்காக் போனீங்க இல்லைன்னா இந்த டின்னர் க்ரூஸை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த டே எப்படி போச்சுன்னு தெரியல. இப்போ நான் வந்துருக்கிறது இந்த க்ரூஸோட ஃப்ரண்ட் டெக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். பெரிய ரிவர் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பிரிட்ஜ் வழியாக தான் நாங்கள் போனோமே காரில். ஸோ ரொம்ப டிராஃபிக் ஃபுல்லாக இன்ச் பை இன்ச்சாக நடந்துச்சு. எங்கே மிஸ் பண்ணிடுவோமோன்னு பார்த்தோம். ஃபைனலாக இப்போ அதெல்லாம் தாண்டி மிக்ஸிக்கு போயிட்டு இருக்குது. ஸோ போயிட்டு திருப்பி அப்படியே யூட்டர்ன் அடித்து திருப்பி நம்ம அங்கேயே ட்ராப் பண்ணி